குயின் ஆஃப் ஹில் ஸ்டேஷன் சொல்லப்படுற ஊட்டில இருக்கிற முக்கியமான 10 இடங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். 10வதா நம்ம பார்க்க போறது கொடநாடு வியூ பாயிண்ட். நீலகிரி மலைத்தொடரோட கிழக்கிலேயா இருக்கிற இந்த கொடநாடு வியூ பாயிண்ட்ல இருந்து மட்டுமே தென்கு மரகடா வில்லேஜ், மோயார், பவானி சாகர் டேம், சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட்னு இது எல்லாத்தையுமே நாம பார்க்கலாம். 9வதா நம்ம பார்க்க போறது ஷூட்டிங் பாயிண்ட். ஊட்டில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இந்த பிளேஸ்ல நிறைய மூவிஸ் எடுக்கப்பட்டதாலேயே இந்த பிளேஸ்க்கு ஷூட்டிங் பாயிண்ட்னு பெயர் வந்தது. இங்க இருந்து பாக்குற ஒவ்வொரு வியூவும் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண பெர்ஃபெக்டான பிளேஸா இது இருக்கும். 8வதா நம்ம பார்க்க போறது பைன் ஃபாரஸ்ட். கூடலூர் போற ரூட்ல இருக்கிற இந்த பைன் மர காடுகள் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க பெர்ஃபெக்டான லொகேஷன் சொல்லலாம். இங்க ஹார்ஸ் ரைடும் அவைலபிளா இருக்கு. இங்க இருந்து சாண்டினுலா லேக்க பாக்குறது அவ்வளோ அழகா இருக்கும். 7வதா நம்ம பார்க்க போறது ஈகிள் டேர் அட்வென்ச்சர். ஊட்டில இருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பிளேஸ்ல அட்வென்ச்சருக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு நிறைய ஃபன் அண்ட் த்ரில் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. ஸ்கை பிரிட்ஜ், கர்வ் பால், ஜிப் லைன், டிராப்பலிங், ஜிப் ஸ்விங், ராக் கிளைம்பிங், வேலி கிராசிங், கமாண்டோ நெட் இந்த மாதிரியான நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. 6வதா நம்ம பார்க்க போறது டால்பின் ஸ்னோஸ். பார்க்க டால்பினோட நோஸ் மாதிரி இருக்கிறதாலதான் இந்த பிளேஸ்க்கு டால்பின் ஸ்னோஸ்னே நேம் வந்தது. இங்க இருந்து பாக்குற வியூக்காகவும் ஃப்ரெஷ் ஏர்க்காகவுமே இங்க நிறைய பேர் வராங்க. சன்ரைஸ் பாக்குறதுக்கு பக்காவான பிளேஸா இது இருக்கும். 5வதா நம்ம பார்க்க போறது கர்நாடகா கார்டன். ஊட்டில கிரவுட் ரொம்ப கம்மியாவும் காமாவும் இருக்கிற பெஸ்ட் ஸ்பாட் தான் இந்த கர்நாடகா கார்டன். ஊட்டி டவுன்குள்ளேயே இருக்கிற இந்த பிளேஸ் கர்நாடகா ஹாரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்றாங்க. லான், வாக்கிங் பாத், ஃபிளவர் பெட், ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிறதுனால போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்க பவான பிளேஸா இது இருக்கும். 4வதா நம்ம பார்க்க போறது பைக்காரா லேக் அண்ட் ஃபால்ஸ். ஊட்டில இருந்து 21 கிலோமீட்டர் தூரத்துல அமைச்சிருக்கிற இந்த அருவி மெயின் ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் ட்ரெக் போனாதான் அடைய முடியும். பைக்காரா லேக்ல ரா போட், சிக்காரா, மோட்டர் போட், ஸ்பீட் போட் இந்த மாதிரி போட்டிங் போற ஆப்ஷனும் நிறைய இருக்கு. 3வதா நம்ம பார்க்க போறது பொட்டானிக்கல் கார்டன். மொத்தம் 55 ஏக்கர் பரப்பளவுல இருக்கிற இந்த கார்டன் 1847ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டு இருக்கு. இங்க நிறைய மரங்களும் செடிகளும் மட்டும் இல்லாம 20 மில்லியன் ஆண்டு பழமையான கல்மரமும் பாதுகாக்கப்படுது. ரேரான பிளான்ட் அண்ட் ஃபிளவர்ஸ் இருக்கிற இந்த கார்டன்ல ஒவ்வொரு வருஷமும் மே மாதத்துல ஃபிளவர் ஷோவும் நடக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணவும், ரிலாக்ஸ் பண்ணவும், எக்ஸ்ப்ளோர் பண்ணவும் இது ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கும். 2வதா நம்ம பார்க்க போறது தொட்டபெட்டா. மொத்த தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய சிகரம்னா அது இந்த தொட்டபெட்டா தான். ஊட்டில இருந்து 9 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த சிகரம் கடல் மட்டத்துல இருந்து 8652 அடி உயரம் கொண்டது. இங்க இருக்கிற டெலிஸ்கோப் ஹவுஸ்ல இருந்து டீ எஸ்டேட், பொட்டானிக்கல் கார்டன் இந்த மாதிரி பிளேசஸ் பார்க்க சூப்பராவே இருக்கும். முதலாவதா நம்ம பார்க்க போறது முதுமலை மற்றும் மசினகுடி. 1940ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பூங்கா தான் சவுத் இந்தியாலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட வனவிலங்கு பூங்கா. 3 மாநில காடுகளுக்கு இடையில இருக்கிறதுனாலயே இங்க நம்ம நிறைய விலங்குகளை கிட்டக்கவே பார்க்கலாம். இந்த சரணாலயத்தை சுத்தி பார்க்க கவர்மெண்ட்லயே ஜீப் சஃபாரி, பஸ் சஃபாரி, எலிபென்ட் சஃபாரின்னு அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதே மாதிரியே மசினங்குடியிலையும் பிரைவேட் ஜீப் சஃபாரில ஃபாரஸ்ட சுத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க ஏதாவது பிளேஸ் மிஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க.